முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம். ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய. 108 திவ்ய தேசங்களில் 8ஆவதாக கூறப்படும் திருக்கூடலூர் ஊரின் அமைவிடம் ஐயன்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து வடக்கு திசையில் 6 கிலோமீட்டரிலும், தஞ்சையிலிருந்து 20 கிலோமீட்டர், திருவையாற்றிலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணம் செல்லும் பாதையில் அமைந்துள்ளது. பெருமாள் திருநாமம் வையங்காத்த பெருமாள், ஜகத் ரட்சகன், உய்ய வந்தார். இவர் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். தாயார் பத்மாசன வள்ளி தாயார், புஷ்பவல்லி தாயார், பத்மாசனி என்னும் திருநாமம். இச்சேத்திரம் சங்கம சேத்திரம், வட திருக்கூடலூர் என்றும் கூறுவர். விமானம் சுத்த சத்துவ விமானம், தீர்த்தம் சக்கர தீர்த்தம், அதாவது காவேரி. இப்பெருமாள் நந்தக மாமுனிவருக்கும் அம்பரீஷனுக்கும் தரிசனம் தந்தவர். இப்பெருமாளை திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார். கூற்றேர் உருவில் குரலாய் நிலநீர் ஏற்றாய் எந்தை பெருமானூர் போல் சேற்றேர் உழவர் கோதை போதூன் கோற்றேன் முரலும் கூடலூரே என்றும், பிள்ளை உருவாய் தயிருண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர் போல் கள்ள நாரை வயலுள் கயல் மீன் கொள்ளை கொள்ளும் கூடலூரே என்றும் 10 பாடல்கள் பாடியிருக்கிறார். 10 பாசுரங்கள். பெருமாள் வராகாவதாரம் எடுத்து பூமிக்குள் புகுந்தது இந்த இடம்தான் என்று பிரம்மாண்ட புராணம், வடமொழியில் உள்ள கூடல் புராணம் எல்லாம் புகழ்கின்றன. திருமால் இங்கு புகுந்து ஸ்ரீமுஷ்ணத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. திருமங்கையாழ்வார் தம் பாடல்களில் புகுந்தானூர் என்று குறிப்பிடுவது இப்பதியை பற்றியே. அம்பரீஷ மகாராஜா சிறந்த விஷ்ணு பக்தன். ஆட்சியை குமாரனிடம் ஒப்படைத்துவிட்டு தவ வாழ்க்கை வாழ காட்டுக்கு வந்து விட்டான். பதவியின் பொறுப்பு பக்திக்கு தடையாய் இருப்பதாக நினைத்தான். கார்த்திகை மாதம் ஏகாதசி. மன்னன் கடுமையாக விரதம் இருந்தான். துர்வாச முனிவர் வந்தார். கனிகளை பறித்து உபசரிப்பான் என்று நினைத்தார் மகர்ஷி. வேந்தனோ விஷ்ணு புராணம் படித்துக் கொண்டிருந்தான். ஏகாதசி என்று உணவிடுவது பாவம் என்று பேசாமல் இருந்தான் என்று நினைத்தார் துர்வாசர். களைப்பில் அவர் உறங்கிவிட்டார். பொழுது விடிந்தது. துவாதாசியும் வந்துவிட்டது. நீராடி விட்டு வந்தால் அம்பரீஷன் தியானத்திலே ஆழ்ந்திருக்கிறான். குருவாசருக்கு வந்ததே கோபம். வேண்டுமென்றே வேந்தன் அவமானப்படுத்துவதாக நினைத்தார். என்னை விட பெரிய தபசியோ நீ? உன் தவ பயன்கள் அழிந்து போக கடவது. மீனாகவும் ஆமையாகவும் பன்றியாகவும் சிங்கமாகவும் பிறப்பெடுக்க கடவது என்று சபித்தார். அம்பரீஷன் திடுக்கிட்டு விழித்தான். நாராயணா, இப்படி ஆய்விட்டதே, நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அம்பரீஷன். தொண்டர்கள் துன்பம் பொறுப்பாரா பகவான்? சுதர்சன சக்கரத்தை ஏவினார். அது முனிவரை விரட்டியது. ஆஹா, என்ன காரியம் செய்துவிட்டோம்! அடியார்களுக்கு அபச்சாரம் செய்தால் ஆபத் வந்தாவன் பொறுக்க மாட்டானே, எனக்கேன் இப்படி முணுக்கென்று கோபம் வருகிறது என்று வருந்தியபடி மகாவிஷ்ணுவை தோத்தரித்தார். ஸ்ரீஹரி சக்கரத்தை திருப்ப பெற்று கொண்டார். அம்பரீஷனுக்கு நீர் கொடுத்த சாபத்தை அவன் நெஞ்சில் குடியிருக்கிற நான் ஏற்றேன். நான் மச்சமாக, கூர்மமாக, வராகமாக, நரசிங்கமாக அவதரிக்கிறேன். நீங்கள் சாபமிட்ட அரசனிடம் சென்று சரணடையுங்கள் என்றார் மகாவிஷ்ணு. அவ்விதமே செய்தார் முனிவர். திருமால் துர்வாசரை மன்னித்தது இந்த பதியில்தான். அதிலிருந்து அம்பரீஷன்
அம்பரிஷியாகிவிட்டாள். அம்பரீஷனுக்கு அருளிய பெருமாள் அம்பரீச வரதர் என்று பெயர் பெற்றார். திருமாலின் தரிசனம் கண்டு மகிழ்ந்த மன்னன், இங்கேயே எனக்கு ஆலயம் எழுப்பு என்று அருளினார். உயவந்தார். அப்படி கட்டிய கோயில் நீண்ட நாள் ஆராதித்து முக்தி அடைந்தார் அம்பரீஷை. இப்போது நாம் காண்பது அந்த கோயில் அல்ல. அந்த கோயில் என்னவாயிற்று? மதுரையில் முற்றத்தில் காயும் நிலவை ரசித்தபடி சாய்ந்திருந்த ராணி மங்கம்மாள் மலை உறக்கம் ஆட்கொண்டது. கனவில் ஸ்ரீமத் நாராயணன் வந்தார். சலசலக்கும் காவிரி தெரிந்தது. அடுத்து ஒரு குடிசை பகுதியும் கண்டார். நான் இங்கே இருக்கிறேன், என்னை கோவிலில் இருக்க விடு என்று அந்தர்தியானமாகிவிட்டார் பெருமாள். அவரது முகத்தில் மந்தகாசம் நினைவில் தங்கியது. தளபதி தஞ்சைக்கு படைபரிவாரங்களோடு புறப்படுகிறோம் என்று உத்தரவிட்டார். இதுதானே கனவில் வந்தது என்று மணல் மேட்டை சமாதானப்படுத்த சொன்னார். சேனாதிபதி கிருஷ்ணராஜ நாயக்கரிடம் சொப்பனத்தை கூற அவர் மக்களிடம் தெரிவித்தார். ராமா, மதுரையிலிருந்து ராணி மங்கம்மா வந்திருக்காங்க, கோயிலையும் சாமி சிலையையும் பத்தி விசாரிக்கிறாங்க என்று ஓடி வந்து செய்தி சொன்னான் ஒரு வலைஞன். ராமன் அவனோடு போய் ராணியிடம் தங்களிடம் பெருமாள் கிடைத்த வைபவத்தை சொன்னான். ராணி மங்கம்மாள் பரவசத்தோடு சேரிக்க புறப்பட்டார். ஒரு இடத்தில் பகவானை அப்படியே தூக்கி வந்து விட முடியுமா? கூடவே அழைத்து செல்ல அர்ச்சகர் வழிபாடுகளை நடத்தினார். ஏழை ராமன் எதிர்பார்க்காவிட்டாலும் அவனுக்கு எப்படியாவது ஏதாவது செய்ய பெருமாள் நினைத்தார். ராணி ராமனையும் கௌரவித்து பெருமாளையும் தாயாரையும் பட்டு பீதாரம்பரங்களால் அலங்கரித்து பூமாலை சாற்றி பல்லக்கில் மேத தாளங்களோடு அழைத்து சென்றாள். நாயக்கரே, பழைய கோயில் இருந்த இடத்திலா அல்லது திருமால் திரும்பி வந்த இந்த இடத்திலா எங்கே ஆலயம் அமைப்பது என்று கேட்டார் ராணி. அப்போது சேரிக்கரையில் ஒரு பேரொளி தோன்றி ஓரிடத்தில் நிலைத்து நின்றது. அந்த இடம் திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் செல்லும் பாதையில் ஆடுதுறை என்ற சிறிய கிராமம். மங்கம்மாவினால் இப்பொழுது உள்ள ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்தன்று அன்னதானம், வஸ்திரதானம் என்று ஏராளமான தானங்கள் நடந்தன. எல்லாம் சிறப்பான வழிபாடுகளும் நடத்தப்பட்டன. ஆடுதுறை பெருமாள் கோயில் என்றே மக்கள் அழைத்தனர். அப்படியானால் கூடலூர் என்ற பெயர் எப்படி வந்தது? நந்தக முனிவர் தலைமையில் தேவர்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து போதித்ததால் அது கூடலூர் என்று ஆயிற்று. இத்திருக்கோயில் பெரிய உயரமான மதில்கள், 5 நிலை ராஜகோபுரத்துடன் 2 பிரகாரங்கள், மூலவர் ஜெகத் ரட்சகன் 5 அடி உயரத்தில் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார். தாயார் சன்னதி தனிச்சன்னதியில் பிரகாரத்தில் வரதராஜ பெருமாள், திருமங்கையாழ்வார், மணவாள மாமுனிகள், ஆண்டாள் ஆகியோரின் சன்னதி உள்ளது. வைகாசி மாதம் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. தினமும் 4 கால ஆராதனை செய்யப்படுகிறது. பழைய கோயில் இருந்த இடம் மங்கம்மா கட்டிய ஆலயத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மண்மேட்டில் இருக்கிறது. அதனை பெருமாள் பொட்டல் என்று ஜனங்கள் அழைக்கிறார்கள். கோயிலில் ஜெகத் ரட்சனை பார்த்தபடி இருக்க மங்கம்மா விரும்பி இருக்கிறார். அதனால் அவருக்கும் அங்கே ஒரு சிலை எழுப்பப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயர் ஒரு சமயம் ஆகாய மார்க்கமாய் போய்கொண்டிருந்தார். கோயிலில் ஏதோ விசேஷம், ஜே ஜே என்று கூட்டம். கீழே இறங்கி பார்த்தால் ஜெகத் ரட்சகன் ஸ்ரீ ராமராக அவருக்கு பார்வை தந்திருக்கிறார். என் ராமனை இத்தனை பேர் வழிபடுகிறார்கள் என்று ஆனந்த கூத்தாடுகிறார் ஆஞ்சநேயர். அதன் நினைவாக கூத்தாடும் மாருதியும் இங்கே குடிகொண்டிருக்கிறார். கூடலூர் பூங்காவனத்தில் வாழ்ந்திருந்த ஒரு கிளி தினமும் ஒரு நாவல் பழத்தை பறித்து வந்து பகவான் பாதங்களில் போட்டு ஹரி ஹரி என்று கூவும். ஒரு நாள் ஒரு வேடன் கிளியின் கழுத்துக்கு அன்பு விட்டான். வாயில் நாவல் பழத்தோடு கழுத்து அறுபட்ட நிலையில்
கிளி தரையில் விழுந்து துடித்தது. வேடன் கிளியை எடுக்க விரைந்தான். கிளியை சுற்றி ஒரு ஒளிவட்டம். இந்த நிலையிலும் கிளி ஹரி ஹரி என்று முழங்கியது. வேடன் தெய்வ குற்றம் என்று பயந்து ஓடிவிட்டான். பெருமாள் கிளிக்கு முன் தோன்றினார். கிண்ணறமே, நீ போன ஜென்மத்தில் சிறந்த கல்விமான். ஆனால் வித்யா கர்வத்தால் அனைவரையும் இகழ்ந்தாய். அதனால் தான் உனக்கு இந்த கிளிப்பிறப்பு. நீ சிந்திய இரத்தத்தோடு உன் பாவ வினைகளும் அழிந்தன எனவும், கிளியின் ஆத்மா ஒளிவடிவத்தோடு பரந்தாமனோடு கலந்தது. எண்ணற்ற மக்கள் இந்த காட்சியை கண்டு ஹரிஹரி என்று எழுப்பிய கோஷம் ஆகாயத்தை எட்டியது என்கிறது தல வரலாறு. இப்பெருமாள் பாவம் போக்கும் பெருமாள். உலகில் உள்ள புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பர். இந்நதிகள் எல்லாம் காவிரியில் சேர்ந்து தங்கள் மீது சேர்ந்த பாவங்களை போக்கிக் கொள்ளும் என்பது ஐதீகம். இவ்வாறு மொத்த பாவங்களும் சேர பெற்ற காவேரி தன் பாவங்கள் தீர பிரம்மாவிடம் வழி கேட்டாள். அவர் பூவுலகில் இந்த தலத்தில் உள்ள பெருமாளை வழிபட பாவங்கள் நீங்கும் என்றார். அதன்படி காவேரி இத்தலத்தில் பெருமாளை வேண்டி தன் பாவங்களை போக்கிக் கொண்டுள்ளாள். முற்காலத்தில் இந்த கோயில் வளாகத்தில் சிறப்பு அம்சமாக கருவறைக்கு பின்புறத்தில் சுவாமிக்கு இடதுபுறத்தில் தலவிருட்சமாக பலாமரம் ஒன்று உள்ளது. இம்மரத்தில் இயற்கையாகவே சங்கு வடிவம் தோன்றியிருக்கிறது. பெருமாளின் சக்கரம் துர்வாசரை விரட்டி சென்றபோது இங்கு சங்கு பிரதானமாக இருந்திருக்கிறது. இதனை உணர்த்தும் விதமாக இம்மரத்தில் சங்கு வடிவம் தோன்றியிருக்கிறது என்று கருதுகிறார்கள். பிரயோக சக்கரம், சுயம்புவாக வெளிப்பட்ட சங்கு, இவ்விரண்டையும் இங்கு தரிசிப்பது மிகவும் அரிய பலன்களை தரக்கூடியது என்று மக்கள் நம்புகிறார்கள். நவக்கிரக தலங்களில் இந்த தலம் கேது பெருமானுடைய தலமாக விளங்குகிறது. இங்கு பௌர்ணமி தினங்களில் 108 தாமரை மலர்களுடன் ஸ்ரீ சுக்த ஹோமம் நடக்கிறது. பெருமாள் இத்தலத்தில் வராக அவதாரம் எடுத்து உட்சென்றவர் என்பதால் கருவறையில் சுவாமியின் திருப்பாதங்களுக்கு மத்தியில் இருக்கும் இடமே பூவுலகில் மையப்பகுதி என்று எண்ணுகிறார்கள். நந்தக முனிவர் தேவர்களோடு கூடி வந்து சுவாமியை வழிபட்டு சென்றதால் இந்த ஊர் கூடலூர் என்று பெயர் பெற்றது என்பதும் ஒரு கருத்தாகும். வையத்தை, அதாவது பூமியை காத்து மீட்டு வந்தவர் என்பதால் இவருக்கு வையம் காத்த பெருமாள் என்ற சிறப்பு பெயர் விளங்கி வருகிறது. அந்த பெருமாளை தரிசிப்போம் வாருங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.